வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாசந்தி அம்மா அவர்கள் எழுதிய திறக்காத ஜன்னல்கள். அத்தியாயம் 5. 50 வருஷத்து இடைவெளியாக தெரியவில்லை. சரோஜினியின் கண்கள் ஆர்வத்துடன் விரிந்து பழைய காட்சியை கண்டன. சரோஜி வழக்கம் போல் சமையல் கட்டில் இருந்தாள். இட்லி குண்டானை அடுப்பில் ஏற்றிவிட்டு துருவி வைத்திருந்த தேங்காயை ஆட்டுக்கல்லில் போட்டு சட்னிக்கு அரைக்க ஆரம்பித்தாள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையிலே எண்ணெய்க்கு தேய்த்து குளித்திருந்த தலைமுடி கட்டுக்கடங்காமல் சுருள் சுருளாக தோளில் புரண்டது. அடுத்த அரை மணிக்குள் எல்லோரும் காலை பலகாரத்திற்கு திமுவென்று வந்து விடுவார்கள். நாத்தனார் லட்சுமி கல்யாணத்திற்கு நிற்கிறாள். சமையல் அறையில் கூடமாட ஒத்தாசை செய்யும் வயதுதான். ஆனால் வரமாட்டாள். கல்யாணம் கட்டிக்கிட்டப்புறம் எங்கேயோ போய் நிச்சயமாக உழைச்சாகணும். இங்கே இருந்தனையும் அவள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இங்கே என்ன வேலை செய்ய ஆளா இல்லை என்று ஒரு முறை மாமியார் கர்ஜித்தார். லட்சுமியை கொஞ்சம் தேங்காய் துருவ சரோசி சொன்னபோது மாமியார் சொல்வது வாஸ்தவந்தான் என்று சரோசிக்கே தோன்றிவிட்டது. எல்லா பெண்களும் திருமணமான பின் செக்கு மாடுகளாகத்தான் போக வேண்டுமென்று தலையெழுத்தானால் கல்யாணமாகிற வரை இலைப்பாறல் அவசியம்தான் என்கிற கனிவு சுபாவமாக போயிற்று. இப்பொழுதெல்லாம் லட்சுமி தானாக ஏதேனும் செய்ய வந்தாலும் சரோசி அதை உரிமையுடன் தடுத்தாள். குழந்தன்மார்களுக்கு கல்யாணமாகி அவங்க பெண் ஜாதிக்கு வந்த புறம்தான் என் வேலைப்பளு குறையும் என்று இப்பொழுது தனக்குள் சொல்லி கொண்டாள். அல்லது எனக்கு மருமகம் வந்த பிறகு. சட்டென அரைக்கும் கை தயங்கி நின்றது. நேற்று இரவு ஜம்புலிங்கம் வந்து நின்ற காட்சியும் பிறகு நிகழ்ந்ததும் நினைவுக்கு வந்து பிளேசாக முகம் சிவந்தது. இப்பொழுதெல்லாம் ஜம்புலிங்கம் இரவு தாமதமாக வருவது வழக்கமாக போயிருந்தது. போதை மீறி போன நாட்களில் அவனுடைய சிநேகிதன் தினகரன் துணைக்கு வந்து படுக்கை அறை வரை தாங்கி பிடித்து நடத்தி வந்து படுக்கையில் கிடத்தி மன்னிப்பு கோரும் குரலில் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டான் என்று சொல்லிவிட்டு அவளை ஏறிட்டு பார்க்காமலே கிளம்பி செல்வதும் வழக்கமாக போயிருந்தது. நேற்று இப்படிதான் படுக்கையை ஒற்றின முற்றத்தில் இரவு சாப்பிடாமல் அவள் காத்திருந்தாள். 12 மணிக்கு குதிரை வண்டி வந்தது. ஜம்புலிங்கத்தை தாங்கி கொண்டு தினகரன் வந்தான். இவன்தான் குடியை கெடுக்கிறவன் என்று அவளுக்கு மகா ஆத்திரம் வந்தது. அவன் வழக்கம் போல் அந்த 2 வார்த்தைகளை சொல்ல வாயை திறக்கும்போது அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் குறுக்கிட்டாள். வேண்டாம், தெரிஞ்சு போன விஷயத்தை நீங்கள் விளக்க வேண்டியதில்லை. தினகரன் அவளை வியப்புடன் ஏறிட்டு பார்த்து தலையை குனிந்து கொண்டான். அவங்களுக்கு இந்த பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீங்கள் நல்ல பேர் சம்பாதிக்கலாம்னு பார்க்காதீங்க. அவன் திடுக்கிட்டு அவளை பார்த்தான். பிறகு தன்னை சமாளித்து கொண்டு புன்னகைத்தான். இதுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஜம்புலிங்கத்துக்கு எப்படி இந்த பழக்கம் ஏற்பட்டு போச்சுங்கிறது முக்கியமில்லை. அவனை சரிப்படுத்துறது தான் முக்கியம். நான் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு ஏற்கலை. அவனை சரிப்படுத்துறது உங்கள் கையிலே தான் இருக்குது. அவன் குடிச்சிட்டு கிடக்கிறான்னு செய்தி வந்தவுடனே போய் அழைச்சிட்டு வரதான் என்னாலே முடியும். இவனை நம்பலாமா வேண்டாமா என்று தடுமாறியபடி அவள் சில வினாடிகள் மௌனமாக நின்றாள். அவன் தன்னையே பார்த்து கொண்டு நிற்பதை பார்த்து கூச்சத்துடன் மெல்லிய குரலில் சொன்னால், நான் என்னத்தை சொல்ல முடியும்? பெண்ஜாதி பேச்சை கேட்கிற ஆளாயிருந்தாதானே? அவன் சற்று தயக்கத்துடன் சொன்னான். கேட்கும்படியாக செய்ய வேண்டியது உங்கள் சாமர்த்தியம். எப்படி என்றால் அவள் பேதமையுடன். அவங்க இஷ்டப்படி தான் நடக்கிறேன். சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசுறதில்லை. சிக்குமாடா நாள் பூரா உழக்க சோர்ந்திருந்தாலும் அவள் சற்றென்று நிறுத்தினாள். அதிக பழக்கமே இல்லாத ஒரு ஆண்மகனின் முன்பு எப்படி இப்படி சரளை கற்கள் உருகிற மாதிரி வார்த்தைகளை கொட்டுகிறோம் என்று வெட்கம் ஏற்பட்டது. அவன் அவளை பார்த்த பார்வையில் அனுதாபமோ பரிகாசமோ தெரிந்தது. அவன் தோளை குலுக்கி புன்னகைத்தான். எப்படி செய்வீங்களோ தெரியாது, ஆனால் நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா அவனுடைய இந்த பழக்கம் உங்களை தான் பாதிக்கும். அவன் மறு வினாடி அங்கே நிற்காமல் வண்டியில் ஏறிக்கொண்டு கிளம்பி போனான். அவள் கதவை தாழிட்டு கொண்டு உள்ளே வந்தாள். ஜம்புலிங்கம் அயர்ந்த நித்திரையில் இருந்தான். அவனுடைய நெடிய மதர்த்த உருவம் போதையில் பளபளப்புக்கும் முகமும் அவளுள் ஒரு வெறுப்பை ஏற்படுத்திற்று. அவனை நெருங்கவே உடம்பு கூசிற்று. அவனை சரிப்படுத்துறது உங்கள் கையிலே தான் இருக்குது. கடவுளே, எப்படி அதை செய்ய போகிறேன்?
அவள் வெகு நேரம் அந்த உருவத்தை திடீரென்று அந்நியமாக தெரியும் அந்த மனிதனை பற்றற்ற நிலையில் பார்த்தாள். பசியில் வயிறு உருமிற்று. அவனை எழுப்பி சாப்பிட சொல்வோம் என்று முனைந்தாள். அவன் கட்டையைப் போல் கிடந்தான். அவன் குடித்துவிட்டு இப்படி படுத்து கிடப்பது அவளுக்கு ஒரு விதத்தில் சௌகரியமாக இருந்தது. ஆய்ந்து ஓய்ந்து போன உடம்புக்கு ஓய்வு கிடைத்து இந்த நிம்மதிக்காகவே சில சமயங்களில் இவன் குடித்துவிட்டு இப்படி கட்டை போல விழுந்து கிடந்தால் கிடக்கட்டும் என்று தோன்றிற்று. மாமியார் சொன்னது போல கண்டு கொள்ளாமல் இருக்க பழக வேண்டியதுதான் என்கிற சமாதானம் கூட ஏற்பட்டது. ஆனால் எத்தனை நாட்களுக்கு இப்படியே காலம் ஓடும் என்று அவளுக்கு அடிக்கடி திகைப்பு ஏற்பட்டது. அவனுக்கும் அவனுடைய மனைவி என்கிற எனக்கும் என்ன பிணைப்பு? அந்த பிணைப்பிற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் தான் சரிப்படுத்தணும். ஏன்னா அவனுடைய குடிப்பழக்கம் உங்களை தான் பாதிக்கும். இந்த வார்த்தைகள் அவளுடைய அடிவயிற்றில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திற்று. கல்யாணமாகி இத்தனை வருஷங்களில் இருவரிடையே இருக்கும் உறவில் எந்த அளவுக்கு வலு இருந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஒரு குழந்தையாவது பிறந்திருந்தால் நிலைமை வேறு மாறி இருந்திருக்கும் என்று உறுத்த ஆரம்பித்திருந்தது. எப்படி செய்வீங்களோ தெரியாது. நீங்கள் தான் சரிப்படுத்தணும். எப்படி? அவன் சொல்கிறபடியெல்லாம் கேட்டுதான் எனக்கு பழக்கம். நான் ஒன்றும் சொல்லி அவன் கேட்பானா? என்ன சரோசி, இன்னும் பலகாரம் ஆகலையா? ஆயிடுச்சத்தை என்று பறக்க சட்னியை எடுத்து பாத்திரத்தில் வழுக்கையில், அண்ணி உங்களை அண்ணன் கூப்பிடுறாரு என்றாள் லட்சுமி. இது என்ன இந்த வேலையில் என்கிற குழப்பத்துடன் சரோசி மாமியாரை பார்த்தாள். போய் கேட்டுட்டு சட்டு போட்டுன்னு வா என்று மாமியார் சிடுத்தாள். ஈரக்கையை தலைப்பில் துடைத்தபடி சரோசி ஜம்புலிங்கம் படுத்திருந்த இடத்துக்கு விரைந்தாள். நிலைப்படையில் அவளை கண்டதும் கதவை சாத்து, வெளியில் இருக்கிற சத்தம் மண்டையை பிளக்குது என்று ஜம்புலிங்கம் விரைந்தான். அவள் கதவை சாத்தி விட்டு வந்தால் கட்டில் அருகில் வந்து, உடம்பு சரியில்லையா எட்டு நின்று கேட்டா எப்படி பிள்ளை என்று அவன் அதட்டினான். தலையை பிடிச்சி விடு. மாமியாருக்கு பூஜைக்கு தயார் செய்ய வேண்டும் என்கிற நமச்சலை அமைக்கியபடி அவள் அமர்ந்தாள். நேற்று அதிகமாக குடித்ததால் தான் இந்த தலைவலி. உங்கள் கிட்ட எந்த குறையும் இல்லை என்றாள். அவன் அவளை ஆழமாக பார்த்தபடி, ஜம்புலிங்கம் ஒரு மடையன், தன்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை பற்றி உணராதவன் என்கிற கணிப்பில் இவளிடம் எப்படி சொல்வது என்கிற யோசனையுடன் அவள் வாக்கியங்களை மனசுக்குள் ஒத்திகை பார்த்தாள். திடீரென்று அவன் அவளை இறக்கி கட்டில் மேல் இழுத்து கொண்டான். என்னங்க என்று அவள் திகைத்து மறுத்து விலகும்போது அவளது முதுகில் ஒன்று செம்மையாக்க விழுந்தது. பிள்ளையை பித்து கொடுக்கத்தான் லாய்க்கில்லைனாலும் இதுக்காவது நீ உபயோகமாக இருக்க வேண்டாமா? அவளுக்கு காரணமே புரியாமல் கண்களில் நீர் நிறைந்தது. இரத்த நாளங்கள் எல்லாம் அவமானத்தில் இறுகி சுருங்கின. 10 நிமிஷம் நகர வேதனைக்கு பிறகு கட்டை சரியான மரக்கட்டை என்று முணுமுணுத்தபடி அவளை விடுவித்தான். அவனுடைய அதிருப்தியை பொருட்படுத்தாமல் அவள் அவசரமாக எழுந்து கூந்தலை முடித்து, அப்பாவுக்கு பூஜைக்கு தயார்படுத்தணும் என்று முணுமுணுத்தாள். பலகாரம் சாப்பிட வருவீங்களா என்றாள். அவன் பதில் சொல்வாள் என்று காத்திருந்து சொல்லாததால் மேற்கொண்டு நிற்காமல் கதவை திறந்து மீண்டும் சாத்திவிட்டு சமையல் கறிக்கு விரைந்தாள். இளவட்டங்களுக்கு பலகாரம் கொடுத்து கொண்டிருந்த மாமியார் வீடுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள். என்னடி இவ்வளோ நேரம்? அவளுக்கு லேசாக வெளுத்தது. அவங்களுக்கு தலைவலியாம், மருந்து தடவை சொன்னாங்க. மாமியார் அவளை நம்பவில்லை என்று நன்றாக தெரிந்தது. இதை பார், பூஜை ரூமுக்குள்ளே நுழைஞ்சிராத குளிக்காம என்றாள். சரோசிக்கு முகம் சிவந்து போயிற்று. லட்சுமியின் குறுத்த பார்வையை கண்டு மறுபேச்சு பேசாமல் கிணற்றடிக்கு சென்று மீண்டும் குளித்து பூஜைக்கு எடுத்து வைத்துவிட்டு உள்ளே வரும்போது ஜம்புலிங்கம் பலகாரம் சாப்பிட்டு கொண்டிருந்தான். மகனை உபசாரத்துக்கு மேல் உபசாரம் செய்தபடி மாமியார் உட்கார்ந்திருந்தார். இதே ரீதியிலே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. எந்தவித மாற்றமும் இல்லாமல். ஜம்புலிங்கம் தெளிவான பிரஜையோடு இருக்கும் காலை நேரங்களில் அவனோட பேச நேரமே கிடைக்காமல் போகும். நீங்கள் குடிப்பது எனக்கு பிடிக்கலை, உடம்புக்கும் கெடுதல், பணமும் விரயம் என்று அவள் சொல்ல நினைத்த நேரமெல்லாம் கை கெட்டாமல் நழுவி போயிற்று. ஆற்று நீரோடு மிதகும் சருகை போல தானும் ஏதோ ஒரு திசை தெரியாத ஓட்டத்தில் மிதப்பது போல் அவளுக்கு பிரமை ஏற்பட்டது. ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுவன் போல் தினகரன் ஜம்புலிங்கத்தை இரவு அழைத்து வருவது தொடர்ந்தது. அவனை பார்க்க அவளுக்கே பரிதாபமாக இருந்தது. உங்களுக்கு இதே வேலையாய் போயிடுச்சு என்றாள். ஒரு நாள் அவள் மன்னிப்பு கோரும் குரலில், அவங்களை திருத்த எனக்கு தெரியலை, என் மேலே தான் ஏதோ குறை இருக்கணும் என்றாள். அவனுடைய உங்ககிட்ட எந்த குறையும் இல்லை என்றான் அவன்.
அவளை ஆழமாக பார்த்தபடி, ஜம்புலிங்கம் ஒரு மடையன். தன்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை பற்றி உணராதவன். அவனுடைய பார்வையில் நிழலாடிய சங்கேதத்தை அவள் முதல் முறையாக கவனித்தாள். அத்தியாயம் 6. என்னம்மா, இன்னைக்கு குளியல் பூஜை ஒன்றும் கிடையாதா? இரண்டாம் முறையாக அருகில் வந்து கேள்வி நின்றபோதுதான் சரோஜினி நிகழ்காலத்துக்கு வந்தாள். எதில் நின்றிருந்த நளினியின் முகத்தில் சிந்தனை கூடுகள் இருந்தன. என்ன, உடம்பு சரியில்லையா உங்களுக்கு என்றாள். சரோஜினி மெல்லிய புன்னகையுடன் எழுந்தாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை, உடம்பு நல்லா தான் இருக்குது. தினமும் இந்நேரம் குளித்து பூஜையை முடிச்சுடுவீங்க. முடித்த பிறகு தினமும் சும்மா உட்கார்ந்திருப்பேன். இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி உட்கார்ந்திருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். வேலையா வெட்டியா? ஒன்றுமில்லை. எப்போ எது செஞ்சாலும் எனக்கு ஒன்று தான். எப்போ வேணால் செய்யுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை என்றாள் நளினி. பிறகு கூட நடந்தபடியே மெல்லிய குரலில் சொன்னால், பேத்தியை பற்றின யோசனையாக இருக்கும் உங்களுக்கு? சரோஜினி பதில் சொல்லவில்லை. வருத்தப்பட இதில் என்ன இருக்குங்கிற? வருத்தப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்ற நளினி தனக்குள் அங்கலாய்த்து கொள்போல் போல் சொன்னாள். சரோஜினி ஒரு வினாடி நின்றாள். அவள் சொல்கிறது உண்மைதான் நளினி, இதில் வருத்தப்பட வேண்டியதில்லை. உங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியலமா என்றால் நளினி நிஷ்டூரத்துடன். இதை பாரு, விவாகரத்து வாங்கிக்கிறதை தவிர வேறு வழியில் என்கிற தீர்மானத்துக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. இப்போ அது கிடைச்சப்புறம் என்ன வருத்தம்? இத்தனை நாள் காதும் வச்சாப்பல இருந்த விஷயம் பகிங்கரமாக போன உடனே உனக்கு கூச்சமாக இருக்குது. நளினி சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். பிறகு மெல்ல சொன்னால், கூச்சமாக தான் இருக்குது. என் சிநேகிகளுடைய வீட்டிலே எந்த பெண்ணுக்கும் இப்படி ஆகலை. அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? அந்த பிரபாகர் அப்படிப்பட்டவனாயிருப்பான்னு நாம் நினச்சிக்கோமா? அவன் நல்லவன், இவ தான் சரியில்லை என்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. பேசிக்குவாங்க என்றால் சரோஜினி பொறுமை இழந்து. இது சரி, அது தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது? இதை பார் நளினி, நம்ம பொண்ணு மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா உலகமும் நம்பாது. பிறகு தனக்குள் சொல்லிக்கொள்வது போல் சொன்னாள், இது ஒரு முட்டாள் உலகம். தன் அறைக்குள் நுழைவதற்கு முன் மறுபடியும் நின்று நளினியிடம் சொன்னாள், மனசுக்கு பிடிக்காதவனோடு வெறுப்பை சுமந்துக்கிட்டு சேர்ந்து வாழறது தான் தப்பு. அப்போ மனசாக இருக்காது, குரங்காட்டம் ஆடும், என்ன வேணால் செய்யும். எது தப்பு எது சரின்னு புரியாமல் நளினி குழப்பத்துடன் அவளை பார்த்தாள். இப்போ அந்த சங்கரோட சுற்றுறது சரிங்கிறீங்களா? சரோஜினிக்கு ஆயாசமாக இருந்தது. அருணா ஒரு முறை சூடுபட்டவ, அவளை தெரிஞ்சுக்குவா எது சரின்னு. அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு நீ நினச்சிக்கணும். இவ கல்யாணம் முடிஞ்சதுக்கே அவன்தான் காரணம். இவ கல்யாணம் முறிஞ்சதுக்கே அவன்தான் காரணம். இல்லை, அவன் நுழையறதுக்கு முந்தையே முறிஞ்சு போச்சு, நீ தான் கவனிக்கலை. அவள் மேற்கொண்டு அங்கே நில்லாமல் உள்ளே சென்றாள். இவளுக்கு நான் சொல்கிறது எதுவும் புரியாது என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். ஹீசரின் குழாயை திறந்ததும் மிதமான சூடாக நீர் வந்தது. உடம்புக்கு இதமாக இருந்தது. இப்போ எத்தனை சொகுசுக்கு உடம்பு பழகி போச்சு என்று நினைத்து சிரிப்பு வந்தது. மார்கழி மாத குளிரில் கூட சரோஜிக்கு கிணற்று நீர்தான். மற்றவர்களுக்கெல்லாம் வெந்நீர். அண்டாவில் கொள்ளை தோட்டத்து வெளியில் நாள் முழுவதும் அருளும். மாமியார் எழுந்திருப்பதற்குள் குளிக்க வேண்டிய கட்டாயத்தில் வெந்நீர் அதற்குள் எப்படி தயாராகும்? இருள் பிரியாத போதில் பனி போர்வையில் நின்று பல் கிடுகிடுத்தபடி அவசரமாக தலையில் நீரை விட்டு ஈரத்துணியுடன் பூஜை அறைக்குள் விரைந்து காட்சி இப்போவும் மனதில் நிழலாடியது. என்னை பற்றி அப்போ யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? என்னுடைய சௌகரியம் அசௌகரியத்தை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்களா? சற்றென்று யாரோ பிடித்து நிறுத்தினாற் போல் நீரை மோண்டு ஊற்றிய கை நின்றது. நினைவலைகள் பயங்கர வேகத்துடன் நினைவை தாக்கியது. ஒரு முறை ஜம்புலிங்கம் வீட்டிற்கு வர வெகு நேரமாகிவிட்டது. அவள் 1 மணி வரை காத்திருந்து களைப்பி மேலிட்டினால் படுக்கை அறையை ஒட்டி நிலாமுற்றத்தில் தரையில் படுத்து உறங்கி போனாள். காலையில் கண் விழித்த போது கட்டிலில் படுத்திருப்பதையும் பக்கத்தில் ஜம்புலிங்கம் உறங்குவதையும் உணர்ந்த போது மெல்லிய வியப்பு ஏற்பட்டது. வண்டி வந்ததையோ இவன் உள்ளே நுழைந்து தன்னை தூக்கி கட்டிலில் கிடத்தினதையும் உணராமல் எப்படி அத்தனை மரக்கட்டியாய் உறங்கி கொண்டிருந்தோம் என்று நினைத்து வெட்கம் ஏற்பட்டது. தினசரி வழக்கத்தின்படி அவள் கண் விழித்ததும் திருமாங்கலியத்தை கண்களில் ஒற்றி கொண்டு எழுந்து அவனுடைய பாதங்களை வணங்கி வெளியில் வரும்போது ஒரு மெல்லிய சமாதானம் ஏற்பட்டது. முற்றத்தில்
தூரத்தில் தரையில் மனைவி படுத்திருக்கிறாள் என்கிற பிரஜை இருந்திருக்க கொண்டுதானே அவளை படுக்கையில் கிடைத்திருக்கிறான். அந்த நினைப்பு நாடி நரம்பிலெல்லாம் ஒரு சந்தோஷ அலையை எழுப்பிற்று. வழக்கத்தை விட சற்று அதிக நேரம் கிணற்றில் குளித்து ஈரப்புடவையுடன் பூஜை அறைக்கு சென்றாள். அறையை மெழுகி கோலமிட்டு வெளியே வரும்போது யாரோ கிணற்றிடையில் நிற்பது தெரிந்தது. அவளுக்கு துணுக்கின்றது. இன்னும் சரியாக இருள் புரிந்திருக்கவில்லை. அவள் சரையல் என்று மீண்டும் அறைக்குள் சென்று அங்கு நல்ல வேலையாக இருந்த ஒரு உலர்ந்த புடவையை எடுத்து உடுத்தி கொண்டு வெளியில் வந்தாள். கிணற்றிடையில் முகத்தை கழுவியபடி தினகரன் நின்றிருந்தான். இவன் என்ன செய்கிறான் இங்கே என்கிற திகைப்புடன் அவள் பார்த்தாள். அவன் தனது கை துண்டால் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டு அவளை நோக்கி லேசாக புன்னகைத்தபடி வந்தான். நேற்று ராத்திரி வர்றப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. களைப்பாக இருந்ததாலே இங்கேயே தூங்கிட்டேன். நான் வரேன் என்றான். எங்கே படுத்தீங்க? நான் பார்க்கலே என்றால் அவள் வியப்புடன். வெளிமுற்றத்திலே என்றான் அவன் தலையை குடைந்தபடி. நான் வரேன் என்றான் மறுபடி. அவளுடைய முகம் சிவந்து போயிற்று. தண்ணி சமாளித்து கொண்டு சுக்கு காப்பி கலந்து தரேன், குளிச்சுட்டு போங்க என்றாள். வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு என்றான் அவன் அவசரமாக. பிறகு தயங்கியபடி அவளை பார்த்தான். பனிக்காலத்திலே நிலா முற்றத்திலே ராத்திரி பெண்கள் தனியாக படுக்கிறது நல்லதில்லை. கருக்கல்லை கிணத்து பச்சை தண்ணியை தலையிலே ஊற்றிக்கிறதும் சளி பிடிக்கும். கூச்சத்தில் அவளுக்கு கன்னங்கள் சிவந்து சூடாக போயின. தான் குளித்ததை இவன் பார்த்திருப்பானோ என்கிற பீதியில் மார்பு படப்படுத்தது. அவள் கவலையுடன் அவனை பார்த்தாள். அவன் பார்வையில் ஒரு பரிகாசமும் சிரிப்பும் சிநேகிதமும் தெரிவதைக் கண்டு அவளுக்கு காரணம் புரியாமல் சிரிப்பு வந்தது. இந்த உடம்பிலே சளி கூட பிடிக்காது என்று அவள் புன்னகைத்தாள். ஒரு முறை அவளை ஏற இறங்க பார்த்தான். ரொம்ப நிச்சயமாக இருக்காதீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் கவனிச்சிக்கலன்னா அதை கவனிக்க இங்கே வேறு யாரும் இல்லை, ஆளுங்கிறது இல்லை, வேறு ஆள் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவன் சரல் என்று திரும்பி பாராமல் நடந்து கொள்ள வேலியை தாண்டி வெளியேறினான். அவள் திகைப்பு மாறாமலே சமையல் கட்டுக்குள் நுழைந்து வேலையை தொடங்கினாள். அவன் எதிரில் நிற்பதும் அவன் பேச்சிற்கு பதில் சொல்வதும் தவறான காரியம் என்று நெஞ்சு அச்சுறுத்தியது. ஆனால் அந்த கனிவான பார்வையும் இதமான பேச்சும் தென்றல் பட்டாற்போல் மனசில் ரம்மியமாக நின்றன. அவள் சற்றென்று திடுகிட்டு திசையன் எனக்கு வந்தாள். நமக்கு புத்தி பிசைதான் போச்சு. இவன் தான் நம்மை தொட்டு தூக்கி நேற்று கட்டி இல்லை போட்டிருக்கணும். இன்றைக்கி குளிக்கும் போதும் பார்த்து தொலைச்சானோ என்னவோ, எதை மனசில் வச்சுக்கிட்டு என்கிட்டே சாவகாசமாக பேசுகிறானோ. நான் ஒரு அறிவு கெட்டவ. இருக்கிற திண்டாட்டங்கள் இங்கே போதாதா? கிடுகிடவென்று கைகள் வேலை செய்யும்போது அவள் தீவிரமாக யோசித்தாள். இன்றைக்கி எப்படியாவது கேட்டுடணும். சமயம் கிடைக்கும்போது இப்படி குடிக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேட்டுடணும். உடம்பும் ஆணமும் பணமும் போகிறதுமல்லாமல் கண்டவனெல்லாம் நம் படுக்கையறையிலே நுழைஞ்சு நினைவில்லாத உங்கள் உடம்பை கிடத்துகிற சாக்கிலே உங்கள் பொஞ்சாதி உடம்பை மோப்பம் பிடிக்கிறது உங்களுக்கு சரின்னு தோணுதான்னு கேட்டுடணும். அன்றைக்கு வழக்கமாக மதியம் சாப்பிட வீட்டிற்கு ஜம்பலிங்கம் வந்தான். அவன் சாப்பிட்டு இளைப்பாறுவான். அப்பொழுது பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவள் தனக்குள் தீர்மானித்து கொண்டாள். அவளுடைய மாமியார் அவளை அவனிடமே நெருங்க விடாமல் வழக்கம் போல் தானே சாப்பாடு பரிமாறினாள். சாப்பிட்ட கையுடன் இருவரும் இளைப்பாறாமல் அவளிடமும் ஒன்று சொல்லாமல் வெளியில் கிளம்பி போனார்கள். வில்வண்டியின் சலங்கை ஒளியை கேட்டுதான் அவள் விஷயத்தை அறிந்தாள். மாமியார் எதற்கும் போனார் என்று புரியவில்லை. யார் வீட்டிலாவது சாவோ வேறு விசேஷமோ என்றால் இருவரும் கிளம்பி போவார்கள். அவளை வா என்று இதுவரை எங்கும் குறிப்பிட்டதில்லை. ஆனால் எங்கே போகிறோம் என்று மாமியார் சொல்லிவிட்டு போவார் என்று அவள் இருப்பதன் நினைவே இல்லாது போல கிளம்பி போனது நாபியில் இருந்து ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியது. நான் இந்த வீட்டிலே எல்லோருக்கும் பொங்கி போடவும் புருஷன் கூப்பிடும்போது அவன் வெறியை தணிக்கவும் தான் இருக்கேன் என்று மனசு நினைத்து ஆதங்கப்பட்டது. இன்று இரவு இதையும் கேட்டுவிட வேண்டும் என்று அவள் ஆத்திரப்பட்டாள். கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. கொள்ளையிலிருந்து வாசல் வரை உங்கள் வீட்டு பொறுப்பை ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் நான் சமையல் கட்டிலே இல்லைன்னா வீடே ஆட்டம் கண்டு போகுது. உங்கள் முகம் கோணாமல் மாமியார் முகம் கோணாமல் என் நேரத்திலும் இருந்து வரேன். உங்கள் மனைவிங்கிற காரணத்தால் தான் இதையெல்லாம் நான் சந்தோஷமாக செய்கிறேன். நான் ஒரு பொருட்டாக தெரியலையா உங்களுக்கு என்று கேட்க வேண்டும்.
அன்று இரவும் அவன் தாமதமாக வந்தான். ஆனால் தினகரன் வரவில்லை. போதை என்று அதிகமாக இல்லை. தூக்கமும் பசியுமான நிலையில் சாப்பிட்றீங்களா என்றாள் சரோசி. வேண்டாம், சாப்பிட்டாச்சு என்றான் அவன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தா என்ன என்றால் கொஞ்சலாக. உங்களுக்காக நான் பசியோடு காத்திருக்கிறேன். கவலைப்படாதே, இனிமே நீ காத்திருக்க வேண்டியதில்லை. வேற ஒருத்தி வரப்போறா அந்த வேலைக்கு என்றான் அவன் பரிகாசத்துடன். அம்மா குளிசாச்சா? என்ன சத்தத்தையே காணோம்? ரொம்ப நேரமாச்சு. நீங்கள் உள்ளே போய் நளினியின் பலப்படுத்த குரலை கேட்டு சரோஜினி யதார்த்தத்துக்கு திரும்பினாள்.